இருக்கலாம். குறிப்பாக ஹாஜிகள் அந்த தவாஃபிற்காக வேண்டி உள்ளே நுழையும் பொழுது தாங்கள் அந்த பள்ளியிலிருந்து தங்களுக்கு தோதுவான வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கூட்டம் அதிகமாக இல்லை என்றால் நீங்கள் ஹஜருல் அஸ்வதை நோக்கி எந்த வழியாக வேண்டுமானாலும் செல்லலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்திலே கூட்டத்தை பிளந்து கொண்டு எதிர் திசையிலே சென்று ஹஜருல் அஸ்வதை நீங்கள் அடைய வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது. அப்படி முயற்சிப்பதால் உங்களுக்கும் அது தொந்தரவாக அமையும், தவாஃப் சுற்றி கொண்டு வரக்கூடியவர்களுக்கும் தொந்தரவாக அமையும். மாறாக நீங்கள் அந்த கூட்டத்தார்களுடைய சுற்றுதலை அப்படியே தொடர்ந்து ஹஜருல் அஸ்வதின் பக்கம் வந்தவுடனே அங்கிருந்து உங்களுடைய தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்பது எண்ணத்துடனே, அதாவது நான் தவாஃப் செய்கிறேன் என்ற எண்ணத்துடனே காபாவை 7 முறை ஹஜருல் அஸ்வதிலிருந்து சுற்றி ஹஜருல் அஸ்வதில் முடிப்பதற்கு சொல்லப்படும். ஹஜருல் அஸ்வத் என்பது காபாவுடைய ருக்னை யமானிக்கு அடுத்ததாக காபாவுடைய கதவின் இடது பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கல்லாகும். அந்த கல்லிலிருந்துதான் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அந்த இடத்தில் அந்த ஹஜருல் அஸ்வதிற்கு கீழே தரையிலே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருப்பார்கள். கருப்பு கலரிலே மார்பிளிலே ஒரு தனி அடையாளம் கொடுத்திருப்பார்கள். அல்லது அதற்கு நேராக பச்சை கலரிலே உங்களுக்கு ஒரு விளக்கு டியூப்லைட் கொடுத்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய தவாஃபை தொடங்கிக் கொள்ள வேண்டும். முடிந்தால் கூட்டம் இல்லை என்றால் ஹஜருல் அஸ்வதிற்கு அருகிலே சென்று ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். கூட்டம் அதிகமாக இருந்தால் மக்களை திணறடித்துக் கொண்டு முட்டி மோதி முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்க கூடாது. மாறாக நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து கையை தூக்கி இஷாரா செய்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பித்து விட வேண்டும். ஆண்கள் உம்ரா அல்லது ஹஜ்ஜுடைய முதல் தவாஃபை செய்யும் போது தவாஃபினுடைய முதல் 3 சுற்றுகளில் தங்களுடைய இஹ்ராம் துணியை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது வலது பக்கத்தினுடைய புஜம் வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய துணியை வலது கையினுடைய கம்கட்டுக்கு கீழாக எடுத்துச் சென்று இடது பக்கத்தினுடைய புஜத்தின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு படத்திலே விவரிக்கப்படுவது போன்று. ஆண்கள் அந்த 7 சுற்றுகளிலே முதல் சுற்றுகளில் தங்களுடைய எட்டுகளை நெருக்கமாக வைத்து ஓடுவதை போன்று அவர்கள் தங்களுடைய நடையை அமைத்துக் கொள்ள வேண்டும். 3 சுற்றுகளில் மட்டும்தான். மற்ற 4, 5, 6, 7 சுற்றுகளிலே எப்போதும் போன்று அமைதியாக நடக்க வேண்டும். தவாஃப் செய்வதற்கு கண்டிப்பாக ஒது இருக்க வேண்டும். அதுபோன்று பெண்கள் தங்களுடைய பெருந்தொடக்குகளிலிருந்து சுத்தமாக இருப்பதுடனே அவர்கள் ஒதுவும் செய்திருக்க வேண்டும். ஒது இல்லாமல் தவாஃப் செய்வது கூடாது. ஆனால் தவாஃப் செய்யும் போது தவாஃபுடைய சுற்றுகளுக்கு இடையிலே அவசியமான பேச்சுகளை பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. மற்ற காரியங்கள் அனைத்திலும் தவாஃப் என்பது தொழுகையை போன்றுதான். கண்டிப்பாக அதற்கு ஒது அவசியம். சரி, இப்படி ஹஜருல் அஸ்வதிலிருந்து நீங்கள் தவாஃபை ஆரம்பித்து அடுத்து நீங்கள் ஹஜருல் அஸ்வதிற்கு வரும் பொழுது உங்களுடைய ஒரு தவாஃப் முடிகிறது. இந்த தவாஃபுகளிலே உங்களுக்கு விருப்பமான திக்ர்களை செய்யலாம், குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விரும்பிய துஆக்களை கேட்கலாம். முதல் சுற்றுக்கு இந்த துஆ, இரண்டாவது சுற்றுக்கு இந்த துஆ என்று தனித்தனியாக எந்த பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய தோழர்களோ நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆகவே இது போன்றவற்றையெல்லாம் நாம் நம் மீது கடமையாக்கிக் கொண்டு வீண் சிரமத்திற்கு நம்மை தள்ளிக்கொள்ளக் கூடாது. உங்களுடைய மனதிற்கு விருப்பமான நல்ல துஆக்களை திக்ர்களை நீங்கள் செய்யலாம். ருக்னை யமானி, அதாவது ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் சுற்றி வரும் பொழுது ஹஜருல் அஸ்வத் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த முனைக்கு ருக்னுல் யமானி, யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய ருக்குன் என்று சொல்வார்கள், மூளை என்று சொல்வார்கள். அந்த இடத்திற்கு அருகில் வரும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு காலியாக இருந்தால், மக்கள் நெருக்கடி இல்லாமல் இருந்தால்
நீங்கள் அந்த இடத்தை கையை கொண்டு தடவுவது சுன்னத்தானது. தடவி அந்த கையை முத்தம் போடக்கூடாது, அந்த ருக்குன யமானியும் முத்தமும் போடக்கூடாது. வெறும் தடவுவது மட்டும்தான் அங்கே சுன்னத். அந்த இடத்துல நின்று கொண்டு கைகளை காட்டி தவாப் சுற்றக்கூடியவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் சுற்றி வரும் பொழுதே அந்த இடத்திற்கு செல்ல முடிந்தால் முத்தமிட வேண்டும். இல்லை என்றால் தன்னுடைய சுற்றை தொடர்ந்தவர்களாகவே அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி இஷாரா செய்து அல்லாஹ் அக்பர் என்று கூறி தவாஃபை தொடர்ந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அந்த ருக்குனை யமானியில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வது வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் என்ற துஆவை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த துஆவை நாம் செய்வது ஏற்றமானது. இதை தவிர தவாஃபுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட துஆ எதையும் கற்றுத்தரவில்லை. ஒவ்வொரு சுற்றிலும் ருக்குன் யமானியில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் என்ற துஆவை ஓதுவது சிறப்பிற்குரிய செயலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி 7 முறை காபாவை சுற்றி வர வேண்டும். இப்படி 7 முறை சுற்றி வந்து விட்டால் அது ஒரு தவாப் முடிவடைந்து விடும். ஒரு தவாப்பை முடித்ததற்கு பிறகு அந்த காபாவிலிருந்து சற்று தூரத்திலே மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது அவர்கள் நிற்பதற்கு பயன்படுத்திய சங்கைக்குரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகிலே 2 ரக்காத்துகள் தவாஃபுடைய 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும். அந்த இடத்திலே உங்களுக்கு தொழுவதற்கு முடியவில்லை என்றால், கூட்டம் அதிகமாக இருந்தால் அல் மஸ்ஜிதுல் ஹராம் சங்கைக்குரிய பள்ளிவாசலில் எந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொண்டாலும் சரி தவாஃபுடைய தொழுகை உங்களுக்கு நிறைவேறிவிடும். அன்பிற்குரியவர்களே, இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக ஆண்கள் பெண்கள் தங்களது உடலில் எப்போதும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய முடிகளை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தங்களுடைய மீசையை குறைத்துக் கொள்ள வேண்டும். தலைமுடியை அவர்கள் குறைத்துக் கொள்ள விரும்பினாலும் குறைத்துக் கொள்வதில் தவறில்லை. பிறகு இந்த இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு முன்பதாக தங்களுடைய உடலை முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி குளித்துக் கொள்வது சிறப்புகிறது. மாத தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அல்லது பிரசவ தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களும் குளித்துக் கொள்வது ஏற்றமானது. அப்படி குளித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் குற்றம் கிடையாது. குளித்துக் கொள்வது ஏற்றமானது, சிறப்பிற்குரிய ஒரு செயலாகும். அடுத்து இஹ்ராமுடைய ஆடைகளை அணிவதற்கு முன்பதாக, அதாவது இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக தன்னுடைய உடலில் தைக்கப்பட்ட ஆடைகள் அனைத்தையும் கழற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்கள் தைக்கப்பட்ட எந்த ஒரு உடை தனது உடலில் இருக்கும் போதும் இஹ்ராமுடைய செயலை ஆண்கள் செய்யக்கூடாது. இப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய உடலில் இருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் கழற்றியதற்கு பிறகு இவர் இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார். பெண்கள் கையுறை அணியக்கூடாது, காலுறை அணியக்கூடாது, முகத்திற்கு திரை அணியக்கூடாது. பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிந்து கொள்வார்கள். அதற்குள் அவர்கள் தங்களது வீடுகளில் பொதுவாக இருக்கும் போது அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். மேற்குறிப்பிட்ட காலுறை, கையுறை, முகத்திரைகளை அவர்கள் அணியக்கூடாது. ஆனால் தலைக்கு மேலிருந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு துப்பட்டாவை வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு என்று தனித்து இஹ்ராமுடைய ஆடை எதுவும் கிடையாது. பெண்களுக்கு நறுமணம் பூசும் பொழுது அவர்கள் அந்த நறுமணம் வெளியில் வாடை வீசக்கூடியதாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பதாக தங்களுடைய உடலிலே நறுமணம் பூசிக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய ஆடையில் நறுமணம் பூசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பூசக்கூடாது. அப்படி இஹ்ராமுடைய ஆடையில் நறுமணம் பட்டிருந்தாலும் அந்த நறுமணத்தை கழுவி கொள்ள வேண்டும். பிறகு குளித்து நல்ல முறையில் சுத்தமானதற்கு பிறகு இந்த ஆடைகளை விடுத்திக் கொண்டதற்கு பிறகு அவர் அந்த இளம்பலம் என்ற அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய அந்த நீயத்தை மனதில் வைத்துக் கொள்வார். அதாவது
நான் ஹஜ் அல்லது உம்ராவுடைய வணக்கத்தை செய்ய போகிறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அடுத்து தல்பியாவை கூறும்